ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ட்ரெயின் ஜேர்னி இதை பண்ண போகிறோம். வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஓட்டி இருந்திருப்போம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஓட்ட மாட்டோம். நம்ம வந்து ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஸ்ட்ரீட் வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க நம்ம வந்து கரெக்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்க கரெக்டாக சென்னையில் இருக்கிறோம். சுற்றி முற்றி பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கோணம் ஸ்டேஷன் தான் நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ட்ரெயின் ஜேர்னி பண்ண முடியும். இல்லை டிடிஆர் வந்து பார்த்து மண்டை மேலே தட்டி விட்டு போலீஸ்காரர் மாட்டி விட்ருவோம். அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட் நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் எதாவது கிடைக்குமா? டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பண்ணான்னு பார்த்தா, ஆனால் வந்து போர்டிங்கில் வந்து ஓகே அரங்கோணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் நம்ம 1க்கு ஃபஸ்ட்டு போய்க்கலாம். போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அங்கேருந்து மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா டிடிஆர் வந்து டிக்கெட் காட்டுன்னு கேட்டார். அதனால் டிக்கெட் வந்து காட்டுட்டோம். ஓகே, இப்போ டிடிஆர் பார்த்துட்டாரு. அதாவது டிடிஆர் யாருன்னா வேறு யாரும் இல்லைங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் தான் டிடிஆர். இவர் வந்து டிக்கெட் ஓவரால் வந்து டிக்கெட் கேட்பாரு. அதனால் நம்ம சேஃபாக இருக்குது, நம்மளுக்கு நல்லது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது பார்த்தீங்கன்னா 3 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். ஓகேங்களா? ஒன்று ஹங்கர், 2வது பிளாடர், 3வது எனர்ஜி. ஓகேங்களா? 3 கான்செப்ட் கொண்டு வந்துருப்பாங்க. அதாவது ஹங்கர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின்லேயே சாப்பாடு கொடுப்பாங்கன்னா அதாவது சாப்பாடு வச்சுட்டு வருவாங்க. ஓகேங்களா? நம்ம கட்ட வந்து மேலே வந்து 218 காசு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பசிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து சாப்பாடு வாங்கிக்கலாம். 2வது வந்து பிளாடர். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா ரெஸ்ட் ரூம் வந்து ட்ரெயினுக்குள்ளே இருக்குது. நார்மலாக தெரியும் ட்ரெயினுக்குள்ள ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு. அதே கான்செப்ட் இப்போ வந்து ட்ரெயினுக்குள்ள ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகே, ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம ஈஸியாக இங்கேயே போய்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 3வது எனர்ஜி. ஓகே, எனர்ஜி வந்து எப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து எனர்ஜி கிடைக்கும். அதுவும் சாப்பிட்ட சாப்பாடு மட்டும் எனர்ஜி கிடைக்காது. நம்ம வந்து ட்ரெயின் கொஞ்சம் நேரமாக தூங்கினா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடலாம். தூங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் நான். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து அரங்கோணம் ஸ்டேஷன் வந்துட்டோம். தூங்கி இன்னும் 2 நிமிஷம் கூட இருக்கா, அதுக்குள்ளே அரங்கோணம் ஸ்டேஷனே வந்துருச்சு. அதனால் நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜேர்னி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 2வது ஜேர்னி நம்ம போகலாம். நம்மளுக்கு இந்த தடவை வந்து நம்மளுக்கு டெஸ்டினேஷன் அரங்கோணம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்து டிக்கெட் எடுக்கிறோமோ நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஆனால் டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. போன தடவையாச்சும் பக்கத்தாரி வச்சுருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தாரி எங்கேயே இருக்குதா, இல்லை எங்கேயும் தூரமாக இங்கே வச்சுருக்கானுங்க, இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. அங்கே ஏதோ டிக்கெட் கவுண்டர் மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அதான் டிக்கெட் கவுண்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ பெரிய ஸ்டேஷன்லேருந்து டிக்கெட் கவுண்டர் தேடுறது ரொம்ப லேட் ஆயிடுது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். என்னடா அது அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நின்றுக்கிறீங்க. இப்போ ட்ரெயின் இருக்கா இல்லையா? ட்ரெயின் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஓகே, ட்ரெயின் வந்து இப்போதைக்கு நமக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் என்ன பண்ண போகிறோம்னா, ரயில்வே ஸ்டேஷன் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் பொறுத்து வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் டிக்கெட் எது கிடைக்குதான்னு. எனக்கு தெரிஞ்சு சென்னை பக்கம் வர ட்ரெயின் எந்த ட்ரெயின் இப்போதைக்கு வரவே இல்லை. வந்தக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரங்கோணம் போகலாம். மேலே வந்து எனக்கு அஜ்மீர் எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டு எனக்கு ஒரு பெங்களூர் ட்ரெயின் கிடச்சிச்சு. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அரங்கோணம் போகுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அரங்கோணம் வந்து டைவர்ஷன் எடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ட்ரெயின் அரங்கோணம் போகும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு டிக்கெட் இருக்குது. அரங்கோணம் போகுமாடா? இப்போ வந்து நம்மளுக்கு ஓகே, அரங்கோணம் ₹90. வாணியம்பாடி வந்து 180. பெங்களூர் 270. ஓகேங்களா? இது 3 ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் நம்ம வந்து அரங்கோணம் தான் போகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சென்னை எக்ஸ்பிரஸ் விட்டுருந்தாங்க. ஆனால் அதுவும் போயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எடுக்க போகிற ட்ரெயின் வந்து நம்ம வந்து இப்போ அரங்கோணம் ஸ்டேஷன் வந்து நம்ம போக போகிறோம். அதுக்கு இப்போ டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அஜ்மீர் எக்ஸ்பிரஸ் வந்து இனி 320 மீட்டரில் வந்து நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் வந்து நின்றோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 ஃபஸ்ட்டு போயிடலாம். இப்போ அஜ்மீர் எக்ஸ்பிரஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் வந்து நின்றுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரெயின் லோக்கோ சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு நம்மளுக்கு வந்து இனி 30 செகண்ட் தான் இருக்குது ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ள நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சீட்டில் போய் உட்காந்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எல்ஹெச்பி கோச்சே கொடுத்துருக்குறானுங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி கோச்சில் எத்தனை நாள் ஆச்சு இந்த கோச்சில் நம்ம ஃபஸ்ட்டு போவோம்னால ஜாலியாக இருக்குங்க. ஆனால் இந்த கோச்சில் போகிறதுக்கு யாருக்கெல்லாம் இந்த கோச் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதை நானும் பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். ஆனால் வந்து நம்ம உட்காந்துருக்கிற கோச் வந்து எல்ஹெச்பி கோச் இல்லை, ஐசிஎஃப் கோச். ஓகேங்களா? நான் மாற்றி சொல்லிட்டேன். எல்ஹெச்பி கோச்சுன்னு நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட ஐசிஎஃப் கோச்சுன்னு பழைய மாடல். ஓகேங்க, இந்த பழைய மாடல் கோச்சில் நம்ம இப்போ வந்து ஜேர்னி பண்ணிகிட்ருக்குறோம்.
கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து அரங்கோணம் வர்றதுக்கு இன்னி 550 மீட்டர் தான் இருக்குது. மேலே பார்த்தாலே தெரிஞ்சுது மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பசி ஏறிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம். ஏன்னா வந்து வெளியே போகிறதுக்கு நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூமுக்குள்ள போயாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹங்கர், பிளாடர், எனர்ஜின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 3மே பார்த்தீங்கன்னா குறையவே கூடாது. எக்காந்து கொண்டு குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வந்து இந்த கேம் விட்டு வெளிய போயிருவோம். ஓகேங்களா? அதனால வந்து நம்ம எக்காந்து கொண்டு இது நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட கேம் முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெளிய போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வச்சுக்கலாம் நம்போ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, லைக் பண்ணி வச்சுக்க, முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மேப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணல. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காட்டலான்ட்டு இந்த இந்த மோட் எடுத்து போட்டேன். இதுக்கப்புறம் பார்த்து டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.